அல்லேலூயா. அதனால மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் இயேசு தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இப்போது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில நன்மைகள், கிருபைகள், தெய்வீக ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள் பலுகி பெருகுவதாக, நிறைவாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமது சபையில் 21 நாட்கள் மறுரூப ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நமக்குள்ளே மறுரூபம், நமது வாழ்க்கையிலே மறுரூபம், நமது குடும்பத்திலே மறுரூபம், இப்படி எல்லா விதங்களிலும் ஆண்டவர் நமக்குள்ளே மறுரூபங்களை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லலாமா? அருகாமையில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாம் செய்வார். உங்க எதிர்காலத்துக்கு தேவன் எல்லாம் செய்வார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்வார். விசுவாசிங்க, கையை வைத்து சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும், அதை நான் விரும்புறேன். கர்த்தர் அதை நிச்சயமாய் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. அதை நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அடியேன் வருகிறேன் ஐயா. இந்த நாளிலும் உமது மன்னாவை உமது பிள்ளைகளுக்கு தாரும். உமது ஜனங்கள் வந்த வண்ணம் அல்ல, ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்வார்களாக. உமது ஆசீர்வாதங்கள் இங்கிருக்கிற எல்லார் நிலையும் அப்படியே படிக்கட்டும். நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். அடியனை மறைத்து உமது வார்த்தையை தாரும். அடியனுடைய நாவிலே உமது வசனம் மட்டுமே இருக்கட்டும். கர்த்தர் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 181வது பக்கம். வேதம் யாவரும் தவறாமல் கொண்டு வாருங்கள். வேத வசனம் உங்கள் வாழ்வை பலமாக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. தாவீதை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு முன்பு சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டாரோ? ஏனென்றால் சவுல் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இல்லை. ஆதலால் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். காரணம், தாவீதை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டாராம். என் ஜெபம் எங்கிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தமது இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தின் தலைப்பே மறுரூபம். அன்பானவர்களே, நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டுமானால், நீங்கள் ஒரு மாறுபட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பையும் நன்மைகளையும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் சுதந்திரித்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், நமது வாழ்க்கையிலே நமது இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். நமது உள்ளம் கர்த்தர் அங்கீகரிக்கிற உள்ளமாய் இருக்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி, நல்ல முகம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா என்னது மேக்கப்லாம் போட்டு பவுடர்லாம் அடிச்சு கருப்பா இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம வெள்ளையாய் தெரிகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. வெள்ளையாய் இருக்கிறவர்கள் இன்னும் வெள்ளையாகவே இருக்கிறீர்கள். அப்ப நல்லா பிரைட்டா சிரிச்சு சொல்லுங்க, நீங்க முகம் சூப்பர் அழகா இருக்கு. சொல்லுங்க, உங்க முகம்
வரமாட்டேன்றீங்க. பொறாம பாத்தீங்களா, இன்னொரு ஆளை புகழ்றதுக்கு நமக்கு வாய் என்ன பண்ணாது, வரமாட்டேங்குது. என்னை அழகா இருக்குன்னு சொல்லுங்க பாஸ்டர், நான் சொல்றேன். இன்னொரு ஆளை நான் எப்படி சொல்ல மாட்டேன். சோத்திரம், பரவாயில்ல, ஒரு முறை சொல்லிருக்கல. நீங்க சொன்னீங்க, நீங்க அழகா மாறிடுவீங்க. நான் சொல்லுங்க, உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு. சோத்திரம். உங்க உள்ள எப்படி இருக்கு, அழகா இருக்கா? வெரி குட். ஆண்டவர் பாருங்க, நம்ம உள்ளத்தை, இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளில் கடந்த மறுரூப ஜெபங்களில் சொன்ன சத்தியங்கள் பலர் நீங்க கேட்கல. இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மறுரூபங்களை கொடுக்கும்படி தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த 21 நாட்களும் ஒரு 21 நல்ல குவாலிட்டி, 21 நற்காரியம் நம்ம இதயம் எப்படி மாற வேண்டும் என்பதை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அதை தாழ்மையாய் உங்கள் முன் வைக்கிறேன். கர்த்தர் இங்கிருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் அப்படியே மாற்றுவாராக. முதலாவது ஒரு காரியம், தாவீதின் இருதயம் எப்படி இருந்தது? ஏன் தாவீதின் இருதயத்தை கர்த்தர் அங்கீகரித்தார்? முதல் காரியம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே போதுமானது. அன்பானவர்களே, முதல் காரியம் கவனியுங்கள். தாவீதின் இதயம் எப்படிப்பட்ட இதயம் என்றால் அது கீழ்ப்படுகிற இதயம். எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படுகிற இதயம். இதுதான் சேர்ந்து சொல்றதுக்கு அடையாளமா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். தாவீதின் இதயம் பாருங்கள், அவருடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே தாவீது செய்தார். தாவீதின் இடத்தில் ஈசாய் தான் தாவீதுடைய அப்பா. அப்பா சொன்னார், யுத்தத்தில் இருக்கிற உன் சகோதரனை போய் பார்த்து வா, நான் கொடுக்கிற அந்த பொருளை கொடுத்து வா என்று அனுப்பின போது தாவீது அப்படியே கேட்டான், அப்படியே செய்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, 17 வயது தான் தாவீதுக்கு. அந்த 17 வயதிலே தன் தகப்பனுடைய வார்த்தையை தட்டாமல் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். இன்றைக்கு 17 வயதுள்ள பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா? சொன்னா ஏன் நீங்க போக கூடாதா? ஏன் நீங்க செய்யக்கூடாதா? ஏன் உங்களுக்கு கால் இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன இல்லையா? கை இல்லையா? நமக்கு 1000 கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்காகவே பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க, இவன்கிட்ட சொல்றதை காட்டிலும் நானே செஞ்சிடுறேன் அப்படின்னு செய்யற பெற்றோர்கள் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தாழ்மையாய் சொல்கிறேன். உங்கள் இருதயம் ஒரு கீழ்ப்படுகிற இதயமா இருந்தால் ஆண்டவர் உங்களை மேல்படிக்கு கொண்டு செல்வார். உங்கள் இதயம் ஒரு கட்டுப்படுகிற இதயம், ஒரு அடங்குகிற இதயம் வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே கட்டுப்பாடை யாருமே விரும்புவதில்லை. கீழ்ப்படிதலை யாருமே விரும்ப மாட்டார்கள். அது ரொம்ப கடினம். கீழ்ப்படிதலை விரும்புகிற பிள்ளையை யாராவது இடத்தில் காட்டுங்கள் பார்க்கலாம். வெகு சிலர் கீழ்ப்படியாத ஜனம், அடங்காதவர்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த உலகம் சுற்றி இருக்கிறது. நான் தாழ்மையை சொல்லுவேன், சபையில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், சத்தியத்துக்குள் இருக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் அடங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ரட்சிக்கப்பட்டவரின் அடையாளமே கீழ்ப்படிதல். ஒரு தேவ பிள்ளை உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பதின் அடையாளமே செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல் தான் அதன் அடையாளமே. அப்படி கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆடுகளின் பின்னே இருந்த தாவீதை அரசனாக உயர்த்தினார். இங்கிருக்கிறவர் பலரை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களை தேவன் பெரிய எல்லைகளுக்கு உயர்த்த போகிறார். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை தேவன் நீங்கள் அறியாத உயரங்களுக்கு உயர்த்துவார். நீங்கள் நினையாத இடங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். உங்கள் வாழ்வை தேவன் பிரகாசமாய் மாற்றி விடுவார். இங்கிருக்கிற பலர் பெரிய அரசு அதிகாரிகளாய் நீங்கள் மாற முடியும். தேசத்தை கலக்குகிறவர்களாய் நீங்கள் மாற முடியும். பெரிய சாதனையாளர்களாய் உங்களை தேவன் மாற்ற வல்லவர். ஆனால் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ஒரு கீழ்ப்படுகிற இதயத்தையே தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் தாவீதின் இதயம் கர்த்தருக்கு பிடித்த இதயமாய், கர்த்தர் விரும்புகிற இதயமாய் இருந்ததின் காரணம், முதலாவது தாவீது கீழ்ப்படுகிற ஒரு இதயமாய் இருந்தார். ஒரு அடங்குகிற இதயம், ஒரு கட்டுப்பாடுள்ள இதயம், செவி கொடுக்கிற இதயம். சிறு பிள்ளைகளே, உங்க
உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பழகிக் கொள்ளுங்கள். தயவாய் சொல்லுகிறேன், சிறு வயதிலிருந்தே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இளம் பிள்ளைகளே, முரட்டாட்டம் பண்ணிவிடாதீர்கள். ஒரு அடங்காத்தனம் உங்களுக்குள் வேண்டாம். அது உங்களுக்கு கடினம் போல் தெரியும். எந்த மருந்தும் இனிக்காது, எந்த ஊசியும் அது இன்பமாய் தோன்றாது. அது ஆரம்பத்தில் வலிப்பது போல் தான் இருக்கும். ஒரு சுகம் உண்டாகும், அது ஒரு பலனை கொடுக்கும். அது போல கீழ்ப்படிதலும் அப்படித்தான் தெரியும். ஆனால் தேவன் உங்களை மேலாக ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே, நீங்க கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை ஆமென். இரண்டாவது ஒரு இடத்தை பாருங்கள். இங்கே தாவீது யுத்த களத்துக்கு வந்து விட்டான். தன் சகோதரரை பார்க்க வந்த இடத்தில் கோலியாத் வந்து நிற்கிறான். பெரிய ஒரு பெலிஸ்திய வீரன், அரக்கன் போல் நிற்கிறான். கொஞ்சம் கவனிங்க, பிரசங்கம் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். சின்ன பிள்ளைகள் அங்கங்க ஓடாம பிடிச்சுக்கங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, இந்த கோலியாத் அரக்கன் வந்து சவால் விடுகிறான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும். இங்க யார் என்னோடு ஒருவனுக்கு ஒருவன் மோதிட முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். பெரிய பெரிய படை தலைவர்கள் ஓடி போய் பயந்தார்கள். ஆனால் இந்த தாவீது பார்த்த போது, கேட்ட போது இவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். யார் இந்த பெலிஸ்தியன்? என் இஸ்ரவேலின் தேவனின் படையை நிந்திக்கிறானே என்று ஒரு வைராக்கியம் வந்தது. இவன் போய் நிற்கிறான். இவனை நான் வீழ்த்துகிறேன், இந்த பெலிஸ்தியனை நான் மேற்கொள்கிறேன், இந்த பெலிஸ்தியனை நான் அழித்து என் தேவன் ஒருவர் இஸ்ரவேலில் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பேன் என்ற வைராக்கியம் இவனுக்குள் இருந்தது. 17 வயது ஒரு வாலிபன். பல 15 17 வயது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். இவனை சிறுவன் என்று சொல்வதா, வாலிபன் என்று சொல்வதா? 15 17 வயது பையனுக்குள் ஒரு வைராக்கியம். எப்படி என் தேவனை குறித்து இவன் நிந்திக்கத்தக்கவனா இருக்க முடியும்? இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருங்கள். ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஜீவியுங்கள். நன்றாய் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நல்ல போர் கவசம் தரித்தவர்கள் எல்லாம் பயந்தார்கள். நல்ல கவசம், தலை கவசம் அணிந்தவர்கள், நல்ல பட்டயம், பெரிய பட்டயம் வைத்திருந்தவர்கள், நல்ல மார்க்கவசம் தரித்தவர்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். தாவீது எந்த கவசமும் தரிக்கவில்லை. கொஞ்சம் கூழாங்கல், கொஞ்சம் அந்த கவன் மாத்திரம் எடுத்துக்கொண்டு தடியை பிடித்துக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறார். என்ன ஒரு காரணம்? ஒரு வைராக்கியம். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். எனக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். நான் அவருக்காக நிற்கும் போது அவர் எனக்காக நிற்பார் என்ற வைராக்கியம் தாவீதுக்குள் இருந்தது. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் தாவீதுக்குள் இருந்த வைராக்கிய இருதயம் இருக்குமானால் உங்கள் வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாகவே இருக்கும். நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்கள் கோலியாத்துகளை வீழ்த்துவீர்கள். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எத்தனை கோலியாத்துகள் எழுப்பினாலும், பிரச்சனைகள் எழுப்பினாலும், போராட்டங்கள் எழுப்பினாலும், நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றால் அவர் உங்களுக்காக வைராக்கியமாய் இருப்பார். நீங்கள் ஜெபிக்க வைராக்கியமாய் இருந்தால் அவர் உங்களுக்காக வைராக்கியமாய் இருப்பார். நீங்கள் ஆராதிக்க வைராக்கியமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய சபைக்காக வைராக்கியமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் இருப்பார். நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு வைராக்கியமாய் இருப்பீர்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு தேவன் உங்களுக்காக வைராக்கியமாய் இருப்பார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்களுக்காக அவர் இறங்கியே வருவார். அவன் வெற்றி பெறவில்லை, தாவீது போய் வீழ்த்தவில்லை, கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தாழ்மையை சொல்லுகிறேன். உங்கள் திறமையால் முடியாதது, உங்களுடைய முயற்சியால் முடியாதது, உங்களுடைய பிரயாசத்தால் முடியாதது இயேசுவின் நாமத்தால் முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. இதுவரை நீங்கள் பிரயாசப்படாதது, இதுவரை உங்களால் முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீங்க நினைச்சு பார்க்கிறபடி அல்ல, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். அதற்கு தேவையான ஒன்றே ஒன்று, ஒரு வைராக்கியமுள்ள இதயம். என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கலாம். இந்த தாவீதின் இதயம் எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் நினைக்கிற 18ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு மூன்றாம் வசனம், ஆமென். போதுமானது. அன்பானவர்களே, முதல் பார்த்தோம், தாவீதின் இதயம் ஒரு கீழ்ப்படிகிற இதயம். தாவீதின் இதயம் ஒரு வைராக்கியமுள்ள இதயம். மூன்றாவது காரியம் பாருங்கள், தாவீதின் இதயம் ஒரு அன்பு நிறைந்த இதயம். எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அன்புள்ள இதயம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். பாருங்க, இங்கே தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள், உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். இங்கே யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், அவர் மேல் அன்பு செலுத்தும்படி உடன்படிக்கை பண்ணினவர்கள். உங்கள் இதயம் ஒரு அன்புள்ள இதயமா இருக்க வேண்டும். லவ்விங் ஹார்ட். நமது இதயம் ஒரு அன்பு நிறைந்த இதயமா இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற அன்பிலே குறைந்தே விடக்கூடாது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல அன்பெல்லாம் தனிந்து போகுமா? அது வெளியரங்கமாய் நடக்கிறது. எத்தனை தாயின் அன்பை இந்த உலகம் விசேஷமாய் பேசும். ஆனால் பாருங்கள், பெற்ற உடனே குழந்தையை உள்ளில் தூக்கி போட்டு, இல்லை ரோட்டில் தூக்கி போட்டு போகிற தாய்மார்களை நாம் கேள்விப்படுகிறோம், செய்தியை பார்க்கிறோம். பெற்ற குழந்தைகளை எங்கேயாவது தூக்கி கொலை செய்துவிட்டு போகிற ஜனம். ஏன்? என்ன காரணம்? கடைசி காலத்திலே அன்பு தனிந்து போய்விட்டது, உலக அன்பு மறைந்து போய்விட்டது. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் ஒரு அன்புள்ள இதயமாய் இருக்க வேண்டும். நமது இதயம் வெறுப்புக்கு இடம் கொடுக்க கூடாது, கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்கள் இதயத்திலே போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. உங்கள் மனதுக்குள்ளே வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்களை உங்கள் இதயத்தில் நீங்கள் பூட்டி வைக்க கூடாது. நமது உள்ளம் ஒரு அன்புள்ள உள்ளமா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் நீங்க அப்படி முழுமையும் கர்த்தருக்கு என்று அன்பு கூறுகிறீர்கள்? இன்னைக்கு நிறைய அறகுற அன்பு இருக்கு, கொஞ்சம் அன்பு. சோத்திரம். ஆமா, 10% வேற எங்கேயாவது, 90% ஆண்டவருக்கு, 10% வேற எங்கேயாவது. இல்லைன்னா பாதிக்கு பாதி, பாதி ஆண்டவருக்கு, பாதி பிசாசுக்கு. சோத்திரம். இதயத்தை பாதியா கோடு போட்டாச்சு. ஒரு பக்கம் பாதி யாருக்கு கொடுத்தாச்சு? இயேசுவுக்கு. இன்னொரு பக்கம் பாதி அப்படிலாம் இல்ல பாஸ்டர், எங்க முழு இதயம் இயேசுவுக்கு தான். அல்லேலூயா. சிலர் பாருங்க, கொஞ்சத்தை எங்க விட்டாச்சு? உலகத்துக்கு விட்டாச்சு, அசுத்தங்களுக்கு விட்டாச்சு, பொல்லாத காரியங்களுக்கு விட்டாச்சு. இல்லை அன்பானவர்களே, முழு இருதயம் கர்த்தருக்கென்று இருப்பதாக. நமது இதயம் ஒரு அன்புள்ள இதயமா இருப்பதாக. குடும்பத்திலும் அன்பு காணப்படுவதாக, குடும்பத்துக்குள்ளும் அன்பு இருப்பதாக. அன்பே பிரதானம். பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கரங்களை வைத்து சொல்லுங்க, அன்பே பெரியது. சத்தமா சொல்லுங்க, அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு பெரியவர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தாழ்மையா சொல்கிறேன், உங்க உள்ளத்திலே அன்பு பெருகுவதாக, உங்க குடும்பத்துக்குள்ள அன்பு பெருகுவதாக.
நீங்க எங்க இருக்கிறீங்களோ இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லத்தக்க அளவுக்கு நமது உள்ளம் அன்பினால் நிரப்பப்படுவதாக, சபையிலே அன்பு பெருகுவதாக, சபையிலே தேவ அன்பு எல்லாருக்குள்ளேயும் காணப்படுவதாக. அன்புள்ள இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள இதயத்தை பார்த்து ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நன்மைகளை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். கசப்புக்கும் பொறாமைக்கும் போட்டிக்கும் இங்கே இடமில்லை. இயேசு ஒருவருக்கே இங்கே இடம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட இதயத்தை கர்த்தர் பார்த்து மகிழ்கிறார். இன்றைக்கு நமது இதயம் எல்லாம் ஒரு அன்புள்ள இதயமா இருப்பதாக. வீட்டுக்கு போன உடனே பிசாசு சண்டை போட ரெடியா இருப்பான். பிசாசு நிக்க மாட்டான், யாரையாவது ஏறி விடுவான். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்க சண்டை போடுற ஆளா இல்லாம அன்பை தரித்துக் கொண்டு, பொறுமையை தரித்துக் கொண்டு, விசுவாசத்தை தரித்துக் கொண்டு இயேசுவின் சத்தியத்தை நெல்லுங்கள். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் பார்க்கலாமா? அடுத்து 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமென். அன்பானவர்களே, நாம் என்ன சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஏன் கர்த்தர் தாவீதின் இதயத்தை ஒரு ஏற்ற இதயமாய் பார்த்தார்? உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டுமானால், நமது இதயம் மறுரூபமானால் நமது வாழ்க்கை மறுரூபமாகும். அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒரு கீழ்ப்படுகிற இதயம், ஒரு வைராக்கியம் உள்ள இதயம், ஒரு அன்புள்ள இதயம். இந்த இடத்தில் பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாய் சவுல் வந்து விடுகிறான். சவுல் வந்து தாவீதை கொல்ல நினைக்கிறான். அந்த இடத்தில் தாவீது தப்பித்து ஓடி எங்கே போனான் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திற்கு போகிறான். நன்றாய் கவனியுங்கள் என்னோடு கூட. சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனை வந்தால் யாரை தேடி போவோம்? நான் ஒருவேளை தாவீது அவங்க அப்பா கிட்ட போயிருப்பான்னு நினைச்சேன். ஒருவேளை ஈசாய் கிட்ட போயிருந்தால் அது உலக இயல்புதான். ஒருவேளை அவனுக்கு பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் வந்தவுடன் அப்பா கிட்டே போயிருக்கலாம். அவன் அப்பா இடத்தில் போகவில்லை. ஒருவேளை அண்ணன்மார்களிடத்தில் போயிருக்கலாம். ஏனென்றால் அண்ணன்கள் எல்லாம் பெரிய யுத்த வீரர்கள், அவர்கள் எல்லாம் படையில் இருந்தவர்கள். ஒருவேளை அண்ணனிடத்தில் போய் தயவை கேட்டிருக்கலாம், பாதுகாப்பை கேட்டிருக்கலாம், உதவிகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அண்ணனிடத்தில் போகவில்லை. மாறாக எங்கே போனார் தெரியுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்திற்கு போகிறார், ஊழியரிடத்திற்கு போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியம் எனக்கு மிக ஆசீர்வாதமா இருந்தது. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தவுடனே நீங்க ஏதோ போய் உங்கள் உறவுகளை முதலில் தேடி விடாதீர்கள். உங்கள் நண்பர்களை நீங்கள் முதலில் தேடி விடாதீர்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று அங்கு இங்கு அலைந்து ஓடிவிடாதீர்கள். முதலாவது கர்த்தரை நோக்கி பாருங்கள். இரண்டாவது, நான் தாழ்மையை சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் என்னை வெறுமையாக்கி சொல்லுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியரிடத்தில் போய் சொல்லுங்கள். இந்த தாவீது என்ன பண்ணுகிறான்? தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் இருதயங்களை உலக மனிதரிடத்தில் எல்லாம் காண்பிக்காதிருங்கள். உங்க வீட்டு பிரச்சனைகளை பக்கத்து வீட்டுகளில் சொல்லிக் கொண்டிராதிருங்கள். உங்க கஷ்டங்களை இன்னொரு நபரிடத்தில் போய் சொல்லி புலம்பாதிருங்கள். உலகம் கேட்பது போல் கேட்கும், மனிதர்கள் கேட்பது போல் கேட்பார்கள். ஆனால் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் மாம்ச எண்ணங்கள் உடையவர்கள் தானே. அப்படியானால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் உங்கள் வாரங்களை முதலாவது இறக்கி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ சமூகத்திலே ஊழியரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது காரியம், தாவீது ஊழியருடைய மதிப்பை அறிந்த இதயம். ஒரு கர்த்தருடைய தாசனின் மதிப்பை இந்த இதயம் அறிந்திருந்தது. சாமுவேலிடத்தில் நான் போனால் சாமுவேல் எனக்காக ஜெபிப்பார். அந்த ஜெபம் என்னை விடுதலையாக்கும். என் அப்பா என்னை பாதுகாப்பதை காட்டிலும், என் அண்ணன்மார்கள் என்னை பாதுகாப்பதை காட்டிலும் சாமுவேலுடைய ஜெபம் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய ஊழியர் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பார். ஒரு கர்த்தருடைய ஊழியர் உங்களுக்காக சத்தியத்தை சொல்லுவார். ஒரு கர்த்தருடைய ஊழியர் உங்களை பரலோகம் கொண்டு போக வேண்டும் என்று பாரப்படுவார். அதனாலே உங்களை கண்டிக்கிறார், அதனாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார், அதனாலே உங்களுக்கு நல்வழி காட்டுகிறார். அன்பினாலே அவர் செய்கிறார்.
ஆதலால் உங்கள் இருதயங்களை அங்கு காண்பிக்காதீர்கள். நீங்கள் உறவுகளிடத்திலோ இல்லை நண்பர்களிடத்திலோ ஏன் சபைகளுக்குள்ளே கூட நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் முதலாவது தேவனிடத்துக்கு கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லட்டுமா? அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்திவிடும். ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையை விடுதலை ஆக்கிவிடும். ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். கடந்த நாட்களிலே சகோதரர்கள் ஜெபத்திலே ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முதல் அவர் வந்து என்னை சந்தித்த போது அவர் அழுது புலம்பினார். பாஸ்டர், நான் கடன் நெருக்கடியிலே தற்கொலை செய்ய போகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். என் உள்ளமே உடைந்து போனது. அவருக்காக நான் பாரப்பட்டு ஜெபம் பண்ணினேன். 2-3 மாசம் தொடர்ந்து அவர் வந்தார். நேற்று தினம் ரொம்ப நேரம் இருந்துட்டு சொல்லிட்டு போனார், பாஸ்டர், என் கடன் நெருக்கடியை கர்த்தர் மாற்றி போட்டார். சுமார் 5.5 லட்சம் கடன்ல 5 லட்சம் ரூபாய் கடனை கர்த்தர் அடைக்க கிருபை செய்தாராம். அல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு நல்லவர், ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு. தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்திலே பிரதியாய் காணப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வளமாக்கவே கர்த்தருடைய சபையை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் தமது ஊழியரை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்வு நன்மை அடையவே தேவன் கர்த்தருடைய தாசர்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும், ஆசீர்வதிக்கப்படும். நான் தாழ்மையாய் தேவ சமூகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. போதுமானது. அன்பானவர்களே, தாவீதின் இதயம் எப்படி இருந்தது? கீழ்ப்படிகிற இதயம், வைராக்கியம் உள்ள இதயம், அன்புள்ள இதயம், ஊழியருடைய மதிப்பை அறிந்த இதயம். இங்கே பார்த்தால் இது ஒரு அரவணைக்கிற இதயம். எல்லாரும் சொல்லுங்க, அரவணைக்கிற இதயம். அல்லேலூயா. சிலருக்கு பாருங்களேன், ஐக்கியமா இருக்கவே வராது, சேர்ந்து இருக்கவே சிலருக்கு என்ன வராது, பிடிக்காது. சோத்திரம். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணியே பாருங்க பார்க்கலாம். சிலருக்கு எப்படி இருக்க பிடிக்காது? ஒன்னா விட்டோம்னா அவ்வளவுதான். சேர்த்து விட்டோம்னா என்ன ஆயிடும்? தனியா இருக்கிற வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. சேர்த்தா என்ன ஆயிடும்? சண்டை, பிரச்சனை, போராட்டம் அப்படி வந்துடும். ஆனா பாருங்களேன், இந்த தாவீது ஒரு அரவணைக்கிற இதயத்தோடு இருந்தார். தாவீதோட சேர்ந்த ஆளுலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ரொம்ப நல்லவங்க, பணக்காரங்க, படிச்சவங்க அப்படி இல்லை. சிலருக்கு நல்லவங்களா கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, என் கூட இருக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளு, நல்ல ஆளு. சில டீச்சருக்கு நல்ல பிள்ளைகளா வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா, எல்லா பிள்ளைகளும் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? நல்லா படிக்கிற பிள்ளைகள். அப்புறம் உங்களுக்கு டீச்சர் போஸ்டிங்க. ஆமே, உங்க கையில ஆண்டு சில படிக்காத பிள்ளைகளை கொடுத்தா பயப்படக்கூடாது. உங்க மேல தேவன் கிருபையை வச்சிருக்கிறார். நீங்க அந்த பிள்ளைகளை பெஸ்ட் பிள்ளைகளா மாற்ற முடியும். விசுவாசிங்க. படிக்காத பிள்ளைகளை என்கிட்ட கொடுத்துட்டாங்களே நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. முட்டாள் பிள்ளைகளா எனக்கு இருக்காங்களே வருத்தப்படாதீங்க. உங்க மேல ஆண்டவர் இருக்கிறனால உங்க பிள்ளைகளை நீங்க பெஸ்டா மாத்த போறீங்க. அல்லேலூயா. அது மாதிரி சில வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சொல்றதை கேட்கிற ஆளா இருந்தா மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எல்லாம் கேட்காத ஆளுனா எப்படி இருக்கும்? ஐயோ சோத்திரம், ஏண்டா அந்த வேலையை தூக்கிட்டு போட்டு போயிடலான்னு தோணும். அது மாதிரி பாருங்க, எல்லாருக்கும் நல்ல ஐக்கியமான உறவுக்காரங்க குடும்பத்துல. உதாரணமா மாமியார் நல்லா நேசிக்கிற மாமியார் தான் ஆகா ஓகும். மருமக நல்லா நேசிக்கிற மருமகனா ஆகா ஓகும். இந்த பக்கமும் சொல்லிடுவோம், மாமனார் நல்ல நேசிக்கிற மாமனார்னா ஆகா ஓகும். மருமகன் நல்ல நேசிக்கிற மருமகன்னா ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய இருக்குல்ல, நாத்தனார், எனக்கு என்னென்ன நிறைய நார் இருக்கு. என்ன நார் எனக்கு தெரியல. சோத்திரம். இப்படி எல்லாரும் நல்லா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஆனா அவங்கள யாராவது கொஞ்சம் மாறி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? உண்மையே சொல்லுங்களேன், எனக்கு அப்படிதான் இருக்கும். நல்லவங்களை சுத்தி இருந்தா பரவாயில்லையே, சந்தோஷம் நடக்கும். ஆனா சிலர் பிடிக்காத ஆளா சுத்தி இருக்கிறாங்க, முள்ளு மாதிரி இருக்கிறாங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த தாவீது இதயத்தை பாருங்களேன். தாவீது கூட சேர்ந்த ஆள்லாம் எப்படி தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பெற்றவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். சோத்திரம். இந்த 3 டீமே நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது?
வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பும்போது என்ன சொல்லுவோம்? ஏய், நல்ல பசங்களோட மட்டும் என்ன பண்ணு, சரி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நானும் அப்படிதான் சொல்லி அனுப்புறேன் எங்க பிள்ளைகளை. ஆனா அன்பு தேவ பிள்ளைகள், அது குழந்தைகளுக்கான அட்வைஸ். சொல்லுங்க, அது யாருக்கான அட்வைஸ்? ஆனா உங்களுக்கு நீங்க எல்லாரையும் அரவணைக்கிறதே இருக்கணும். ஒடுக்கப்பட்டவர்களை நீங்க நேசிக்கணும். ஒதுக்கப்பட்டவர்களை நீங்க நேசிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் ஒதுக்கிட கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில யாரையும் நீங்க புறம்பே தள்ளிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் அரவணைக்கிற ஆண்டவர், எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் தேவன் என்ன பண்ண மாட்டாராம், புறம்பே தள்ளுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சபையும் அப்படித்தான். சபை எல்லாருக்குமான இடம். இங்கே உயர்வு தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை. சபை கர்த்தருடையது. சபை நமக்காக தேவன் வைத்த இடம். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க இவங்களுக்கு தான் முக்கியம், அவங்களுக்கு தான் முக்கியம், அவங்கள தான் நேசிப்பாங்க இவங்க, அந்த கதையெல்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இயேசு ஒருவரே இங்க உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மேல நீங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. சொல்லுங்க, நான் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஆளு. முதல்ல யார் தான் ரொம்ப முக்கியம்? இயேசு. ரெண்டாவது யாரு? சொல்லுங்க, நான் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, எல்லாரும் சொல்லணும், நான் ரொம்ப முக்கியமான ஆளு. சிறு பிள்ளைகள் கூட சொல்லணும், 1 வயசு பிள்ளைகளானாலும் நீங்க முக்கியமான, நான் ரொம்ப முக்கியமான ஆளு. அல்லேலூயா. ஆமா, இங்க பணம், பொருள், நகை, அது இது, அந்த உலக கதையெல்லாம் இங்க கிடையாது. இங்க இயேசு எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிறார். இங்கு இயேசு எல்லாரையும் அரவணைக்கிறார். கடன்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் இயேசு விடுதலையாக்குவார். முறுமுறுக்கிறவர்களை தாவீது சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டம் அல்லவா? நம்மள குறை சொல்றாங்க, கூடிய வைக்க முடியுமா? ஆனா பாருங்க, தாவீது அவர்களுக்கு ஒரு தலைவனா இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க அவங்கள மாத்தணும். சொல்லுங்க, நான் அவங்களை என்ன பண்ணணும்? மாத்தணும். அப்படிப்பட்ட அரவணைக்கிற இதயம் உங்களுக்கும் எனக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு காரியம் பாருங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதுமானது. இங்கே தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். நான் போய் அந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணட்டுமா என்று விசாரிக்கிறான். தாவீதின் இதயம் கர்த்தருடைய நடத்துதலை எதிர்பார்க்கிற இதயம், ஜெபிக்கிற இதயம். இது ஜெபிக்கிற இதயம், கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிற இதயம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்வு மறுரூபமாக வேண்டுமானால் சின்ன காரியமானாலும் ஜோமனி செய்யுங்க. ஜோமனால ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஜெபத்துக்கு உங்க வீட்டுல முதலிடம் இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க ஜோமனிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. அவங்க ஒரு சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா ஜோம் பண்ணி பிள்ளைகள் அனுப்புங்க. கையை தலையில வச்சு அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாத வரைக்கும் நீங்க ஜோம் பண்ணி பிள்ளைகள் அனுப்புங்க. ஜெபிக்க பழகிட்டாங்கன்னா அவங்கள ஜோம் பண்ண வச்சு அனுப்புங்க. வேலைக்கு போகும்போதும் தாழ்மையா சொல்றேன், நல்லா ஜோம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. ஜோம் பிரேயர் பண்ணாம வீட்டு வாசப்படியை நான் என்ன பண்ண மாட்டேன், தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. தாவீதின் இதயம் விசாரிக்கிற இதயம், ஜெபிக்கிற இதயம். ஜெபிக்காம வேலைக்கு போகாதீங்க, ஜெபிக்காம கல்லூரிக்கு போகாதீங்க, ஜெபிக்காம ஒரு முடிவு பண்ணாதீங்க. எதுவுமே ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஜெபம் பண்ணி பண்ணுனா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எந்த நன்மையை கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டுங்க. புது ட்ரெஸ் கிடைச்சா புது ட்ரெஸ் போடுவாங்க, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு ட்ரெஸ் போடுங்க. புது வண்டி கிடைச்சா ஜோம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தர எல்லா காரியத்தையும் ஜெபத்தை முன்னிலைப்படுத்திட்டு செஞ்சு பாருங்க. உங்க இதயத்தை கர்த்தர் பார்த்து மகிழுவார். உங்க வாழ்வு ஒரு மறுரூபமான வாழ்வா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிற ஒரு சபையில ஒரு வயதான போதகர் கேட்டார், எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூட சொல்லிட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, தினமும் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க அப்படின்ன. ஆயிரமான ஆத்துமாக்கள் இருக்கிற சபையில ஒரு 1% மக்கள் தான் கையை தூக்கினாங்க. எல்லாம் கண்ணை திறங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா, இவ்வளவு 1000 பேர் நம்ம சபையில இருக்கிறோம், டெய்லி ஜெபிக்கிற கூட்டம் 1% தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இப்போ உங்க எல்லாரும் கண்ணை வச்சிருப்பா. நான் தாழ்மையா சொல்றேன்,
சர்ச்சில் அந்த வசனம் போடுற மாதிரி ஒரு போர்டு போடலாமான்னு யோசிக்கிறேன். ஜெபிக்கிறவர்கள் தேவை. பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு டிகிரி முடிச்சவங்க தேவை, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க தேவை, அந்த படிப்பு படிச்சவங்க தேவை, இந்த படிப்பு படிச்சவங்க தேவைன்னு சொல்ற மாதிரி தேவ ராஜ்யத்துக்கு யார் தேவை சொல்லுங்க பாக்க. நீங்க தான் சும்மா தான் சொல்லுவோங்க. யார் தேவை தேவராஜ்யத்துக்கு? ஜெபிக்கிறவர்கள் தேவை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற இதயம் நமக்கு இருக்குமானால் நமது வாழ்க்கை மறுரூபமாகும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், எருசலேம் குமாரத்தியே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நேரமாவது உபவாசம் இருந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உங்க இதயம் ஒரு ஜெபிக்கிற இதயமா இருந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் வீட்டில் நீங்க இணைஞ்சு ஜெபிக்கிறீங்க? ஒருவேளை அப்பா வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு திட்டமிடுதல் இருக்கா? நீங்க ஜெபிக்கிற இதயமா இருந்து பாருங்க, கர்த்தர் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இன்னைக்கு நம்ம பார்க்கிற சத்தியத்திலே தாவீது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாதவர். எது தேவனுக்கு பிரியமில்லை? அந்த இடத்திலே சவுல், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தாவீது கிட்ட மாட்டிக்கிறார், ஒரு கெபியில மாட்டிக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் எனிமி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. சவுலை கொல்றதுக்கு சரியான வாய்ப்பு. தாவீது கூட இருக்கிறவங்க சொல்றான், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் இதுதான், நீங்க கொல்ற நேரம் எடுத்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், இல்ல இல்ல இல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுலோட சால்வைய கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்ததுக்கே தாவீது உள்ளம் படபடன்னு இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாதது உங்களுக்கு தவறி நம்ம செஞ்சிடும் போது உங்க இதயம் எப்படி இருக்கு? செஞ்சுட்டு துணிகரமா இருக்கா? இல்ல உங்க இதயம் அடிச்சுக்கிறதா? ஐயோ, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத பேசிட்டேன், இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேன், இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நடந்துட்டேன் அப்படின்னு உங்க உள்ள அடிச்சுக்கிடுமானால் நான் தாழ்மையா சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தாவீதுக்கு அப்படி இதயம் தாங்கல பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கைய நான் போட மாட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பலர் துணிகரமா இருப்பாங்க. உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் துணிகரமா செஞ்சிடாதீங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை நீட்டிடாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா எழுப்பிடாதீங்க. ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும் சொல்லல, சக விசுவாசிகளுக்கு விரோதமா கூட எழுப்பாதீங்க. அவங்க மேலேயும் ஒரு தேவ பிரச்சனை இருக்கு, அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா கூட எழுப்பாதீங்க. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்காக அங்கே வழக்காடுவார். எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. அதனால சிம்பிளா சொல்றேன், தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாத ஒரு இதயம், அந்த இதயத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 7 காரியம், இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துக்கு ஒரு 7 காரியத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில மறுரூபம் வேண்டுமானால் ஒரு கீழ்ப்படுகிற இதயம் வேண்டும், ஒரு வைராக்கியமுள்ள இதயம் வேண்டும், ஒரு அன்புள்ள இதயம் வேண்டும், ஊழியருடைய மதிப்பை அறிந்த இதயம் வேண்டும், அரவணைக்கிற இதயம் வேண்டும், செபிக்கிற இதயம் வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாத ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஒரு சகோதரன் இப்படி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். இரவு பகலாக ஜெபம் பண்ணினாராம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணாராம்.
இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும் 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 என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாள் கணக்காய், மாதம் கணக்காய், வருடம் கணக்காய் ஜெபம் பண்ணினாராம். ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த சகோதரன் நினைச்சாராம், இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை மாறவே இல்லையே. நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே போன அப்படியே தான் வாழ்றேன், இருக்கிற மாதிரியே வாழ்றேன், இருக்கிற மாதிரியே பொய் பேசுறேன், இருக்கிற மாதிரியே சேட்டை பண்றேன், இருக்கிற மாதிரியே கீழ்ப்படியாம இருக்கிறேன், எல்லா தப்பையும் நான் அப்படியே தான் செய்யறேன். ஆனா ஜெபம் பண்றேன், வாழ்க்கையை மாத்து நேசப்பான்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அதை தான் செய்யறேன் அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து கேட்டானா, என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், வாழ்க்கை மாறணும்னு மாறவே இல்லையே அப்படின்னும் போது ஏசப்பா பேச ஆரம்பிச்சாங்களாம் அந்த சகோதரனிடத்துல. நல்லது தம்பி, நீ வாழ்க்கை மாறணும்னு ஜெபம் பண்ண மகனே, எனக்கு அந்த ஜெபம் பிடிச்சிருந்துச்சு, ஆனா நீ உன் இதயத்துல எனக்கு இடம் கொடுக்கவே இல்லையே. உன் வார்த்தையில மட்டும் ஏசப்பா என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த, உன் உள்ளத்தை எனக்கு கூட்டி வச்சுட்ட, உன் உள்ளத்தை மாத்திரம் எனக்கு திறந்தே கொடுக்கல, உன் இருதயத்துல எனக்கு நீ இடமே கொடுக்கல, அதனால நான் உன் உள்ளத்துக்குள்ள வர முடியல. உன் உள்ளம் மாறினாதான், உன் இதயம் மாறினாதான் உன் வாழ்க்கை வெளியே மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அன்பு சகோதரன் அழுது, என் இதயத்தை இன்னைக்கு உங்களுக்கு திறந்து கொடுக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள மாறும் என்று ஜெபம் பண்ணாராம். இந்த காலை நேரத்துல நம்ம இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு திறந்து இருப்பதாக, நம்ம ஒருவருடைய இதயமும் கர்த்தருக்கு பூட்டி இராதபடி கர்த்தர் காப்பாராக. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமது இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நமது இதயம் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற இதயமாய், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இதயமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எதிர்காலம், சபை மறுரூபமாய் மாறிவிடும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இதயத்தை திறந்து கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் இதயத்தை இன்று திறந்து தருகிறேன் ஐயா. நல்ல கண்களை மூடி எல்லாரும் கேட்போம். இன்னைக்கு நம்ம கேட்ட சத்தியம் நமக்குள்ளே இடைபடுவதாக, நமக்குள்ளே கிரியை செய்வதாக, நமக்குள்ளே அசைவாடுவதாக. ஆண்டவர் இயேசுங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ராக்காவா சந்தராகலவா, நீங்க மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஒரு 2 நிமிஷத்துல நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இந்த 2 நிமிஷத்துல உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. இதுவரை உங்க உள்ளத்துல இருந்த எல்லாம் மாற போகிறது. உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலையும் மாற போகிறது. உங்க உள்ளத்துல இருக்கிற கடினங்கள் மாற போகிறது. ஆண்டவர் உங்க உள்ளத்துல இறங்கி வர போகிறார். எல்லா கண்களை மூடி நல்ல எவ்வளவு சத்தமா முடியுமோ அவ்வளவு சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே 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 என் உள்ளத்துக்குள் வாரும் சொல்லுங்க. இயேசு மரித்த நோக்கம், சிலுவையில் ரத்தம் சிந்தின நோக்கம், அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள் வந்து உலாவ விரும்புகிறார். உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாகவே அது நிச்சயம் மாறும். ஒரு சிறு பிள்ளைகள் ஆனாலும், அது வாலிப பிள்ளைகள் ஆனாலும், அது பெரியவர்கள் ஆனாலும், ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு மறுரூபத்தை கொடுக்க போகிறார். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது உங்களுக்குள்ள மகிமையை காண்பீர்கள், ஒரு அற்புதத்தை காண்பீர்கள், ஒரு கிருபைகளை காண்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி துதிப்போமாக. உங்களை துதிக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் உள்ளம் இந்த தாவீதின் உள்ள போல மாறணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் உள்ள நிச்சயமா எனக்கு மறுரூப வேலைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மாத்திரம் உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாருமையா. ஹalleluya. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், ஒரு மறுரூபம், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இயேசுவின் நாமத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க இருதயத்துக்குள் கர்த்தருடைய ஆவியானவர்
வாசம் பண்ணுவாராக. உங்கள் வாழ்வு மறுரூபம் அடைவதாக. இதுவரை உங்க ஆசீர்வாதத்தை தடுத்த எல்லா சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இதுவரை உங்கள் குடும்ப வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருந்த, ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருந்த எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இதுவரை உங்களுக்கு விரோதமாய் உருவாகி கொண்டிருந்த எந்த ஆயுதமும் இனி வாய்க்காலே போவதாக. கர்த்தர் உங்களுக்குள்ளே மறுரூபம், சபைக்குள்ளே மறுரூபம், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே மறுரூபத்தை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்திலே அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சு